கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக குர்ஆனை இறக்க நாடும் பொழுது முதல் வசனமாக அல்லாஹ் தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதீ ஹலக், நபியே உங்களை படைத்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீங்கள் படிப்பீராக, ஓதுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா ஆரம்பம் செய்கின்றான். குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே இறக்க நாடிய பொழுது அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், அவனை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கலாம், அல்லாஹ் ஒருவன் என்பதாக ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா மாறாக கல்வியை கொண்டு ஆரம்பம் செய்தான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மனித படைப்பை படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த முதல் நிஅமத், எடுத்தவுடன் அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரவில்லை, எடுத்தவுடன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவை கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா மாறாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, நாம் ஆதமுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தோம். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத் கல்வி. அதே போன்று குர்ஆனை அல்லாஹ் தஆலா முதலிலே இறக்க நாடிய பொழுது கல்வியை கொண்டே அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு மனிதனினுடைய கல்வி என்பது, ஒரு மனிதனினுடைய கண்ணியம் என்பது, ஒரு மனிதனினுடைய சங்கைத்துவம் என்பது கல்வியில் தான் இருக்குகின்றது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மக்களாக இந்திய அரசாங்கம் பட்டியலை வெளியிடுகின்றது. இந்த இந்திய தேசத்திலே எந்த சமுதாயம் கல்வியிலே பின்னால் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் இஸ்லாமிய சமுதாயம். இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்க்கலாம், ஆம்பளை பையன் வீட்டில் பிறந்து விட்டால், ஆண் குழந்தை பிறந்து விட்டால், குழந்தையை ஒரு 10th வரைக்கும் 12th வரைக்கும் படிக்க வைக்கிறோம். படிக்க வைத்து விட்டு உடனடியாக 12th முடிச்சிட்டானா உடனடியாக ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறோம். வாப்பா நீ அப்படியே வேலைக்கு போ, வாப்பா எங்க வெளிநாட்டுக்கு போ. படிப்பு வரவில்லையா, ஒரு புரோட்டா கடையை போட்டு கொடுத்து அந்த கரிச்சட்டியிலேயே தன்னுடைய வாரிசுகளினுடைய நிலையை அப்படியே அமைக்கி விடுகின்றோம். இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலையாக இருக்குகின்றது. பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெண்கள் வயதுக்கு வந்து விட்டால் உடனடியாக அவர்களுடைய கல்வியை நிப்பாட்டி விட்டு, அவர்களுடைய கல்வியை எல்லாம் மூடிவிட்டு அவர்களுக்கு உடனடியாக திருமண வரன்களை பார்க்குகின்றோம், திருமணங்களை முடித்து கொடுத்து விடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய சமுதாயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆதலால் தான் சங்கைத்துவத்திலும் கண்ணியத்திலும் என்னுடைய சமுதாயம் இன்றைக்கு மிகவும் பின்தங்கியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, இந்த உலகத்திற்கு கல்வி என்னும் சூரியனை உதய வைத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்தியாவினுடைய கல்வியை எடுத்துக்கொள்ளலாம், உலகத்தினுடைய கல்வியை எடுத்துக்கொள்ளலாம். எங்கெல்லாம் கல்வி பரவியதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களினுடைய வரலாறுகள் திளைத்து நின்று கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய வரலாறு இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எது என்று சொன்னால் ஐஐடியை நாம் எல்லாம் கை காட்டுகின்றோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை யார் உருவாக்கினார்கள்? இன்றைக்கு பேசுகின்றார்கள் அல்லவா, நீங்கள் எல்லாம் வந்தேரிகள் என்பதாக, நீங்கள் எல்லாம் உங்களுடைய இந்திய தேசத்தை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்களே. இந்த ஐஐடியை இந்திய தேசத்திற்கு விருந்தாக கொடுத்தவர் யார்? அல்லாமா அபுல் கலாம் ஆசாத். ஒரு மௌலவியாக குர்ஆனை ஹிஃப்து செய்தவர்களாக, அது மாத்திரமல்ல வெறும்
இஸ்லாமிய கல்வியை மாத்திரம் கையில் வைத்துக் கொள்ளாமல் லண்டனினுடைய பாரிஸ்டராக, மிகப்பெரிய வழக்கறிஞராக அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இருந்தார்கள். ஆதலால் தான் இந்திய தேசத்தினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இருந்தார்கள். வெறும் மார்க்க கல்வியை மாத்திரம் கையில் வைத்துக் கொண்டு உலக கல்வியை விட்டவர்களாக அன்றைக்கு முஸ்லிம்கள் ஒருவர் கூட கிடையாது. அல்லாமா மொஹானி மிகப்பெரிய மார்க்கறிஞர், மிகப்பெரிய சட்ட வல்லுனர். இன்றைக்கெல்லாம் எம்முடைய இந்திய சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயம் எத்தனை நாளிதழ்களை, எத்தனை பத்திரிகைகளை நாம் கையில் வைத்திருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அல்லாமா அபுல் கலாம் ஆசாத், அல்லாமா மொஹானி இவர்களிடமெல்லாம் அன்றைக்கு பத்திரிகைகள் இருந்தது. பத்திரிகை துறை. இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் அல்லவா, மீடியாக்கள் எங்களை இப்படி சித்தரிக்குகின்றார்கள், மீடியாக்கள் எங்களை அப்படி சித்தரிக்குகின்றார்கள் என்பதாக. மீடியாக்களை ஏன் நாம் கையில் எடுக்க மறந்தோம்? சரி, இதெல்லாம் விட்டு விடுவோம். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மொத்தம் முஸ்லிம் எம்பிக்கள் எத்தனை தெரியுமா? 64 முஸ்லிம் எம்பிக்கள் இருந்தார்கள். கூடவும் மாறினார்கள், குறையவும் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய முஸ்லிம் எம்பிக்களினுடைய நிலை என்ன? வெறும் கைவிட்டு எண்ணிவிடலாம், 2 4 தான் இருக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? வெறும் புரோட்டா கடைகளை நோக்கியும், வெறும் உணவகங்களை நோக்கியும், எங்க ஃப்ரைட் ரைஸ் போடுவா, எங்க சவர்மா தருவா, எங்க எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இதை மட்டுமே யோசித்துக் கொண்டு இந்த சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு அருகாமையில் அபுபாய் அழகா அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம காயல்பட்டினத்தில் அழகா வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அருகாமையில் ஆறுமுகநேரி, நம்ம எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், 10th வரைக்கும் படிக்க வைக்கிறோம், ஏதோ காலேஜை கொடுக்கிறோம். படிப்பை முடித்து விட்டு அவன் எந்த நிலையிலே இருக்குகின்றான்? எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம்? எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம்? எத்தனை அரசாங்க அதிகாரிகள் எம்முடைய சமுதாயத்திலிருந்து, எம்முடைய ஊர்களிலிருந்து, எம்முடைய தெருக்களிலிருந்து உருவாகி சென்றிருக்கின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி சின்ன ஊரு, ஆனால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அரசாங்க அதிகாரிகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய நிலை, எந்த இடத்துல புரோட்டா கடையை போடலாம், எந்த இடத்துல ஷவர்மா கடையை போடலாம், எங்க போன சாப்பாடு நல்லா இருக்கும், இதே சிந்தனையில் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பிரியாணியை திண்டோமா, தூங்குனோமா, நாளைக்கு என்ன விடியுதோ அதை பார்த்துட்டு அப்படியே கலைந்து போய்கிட்டே இருக்கின்றோம். இனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அழகாக குர்ஆனை ஓதுகின்றார்கள், இஸ்லாமிய கல்விகளை கற்றுக்கொள்கின்றார்கள். இவர்களை நாம் நாளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மிக கை சேதமுடைய சமுதாயமாக நாம் மாறிவிடுவோம். ஒரு காலகட்டம் இருந்தது, எங்களுடைய பகுதி மதுரையிலே ஆலிம்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களிடம் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். காயல்பட்டினத்தை பாருங்கள், எவ்வளவு ஹாஃபில்கள், எவ்வளவு ஆலிம்கள். அதை போன்று நம்முடைய பகுதியை மாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டம் 25 மௌலவிகளுக்கு மேலாக எங்களுடைய பகுதிகளிலே இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எதை பார்த்து வளர்ந்தோமோ அதே காயல்பட்டினம் இன்றைக்கு இரவு நேரங்களிலே, ரமலானினுடைய நேரங்களிலே நாம் கடற்கரையின் பக்கம் சென்றோம் என்று சொன்னால் மிக கேவலமான விஷயங்கள்,
மிக கொச்சையான விஷயங்கள், கஞ்சாக்களை முஸ்லிம் இளைஞர்கள் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு கேவலமான விஷயம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் இஸ்லாமிய அறிவுகளை புகட்டாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், மற்ற மதரசாக்களுக்கு நாம் குழந்தைகளை அனுப்பாமல் விட்டோம் என்று சொன்னால், இந்த சூழ்நிலை இன்னும் மேலாக வளர ஆரம்பிக்கும். எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அவர்கள் சொன்னார்கள், கல்வி இரண்டாக பிரிக்கப்பட்டது, இஸ்லாமிய கல்வி உலக கல்வி என்பதாக. பிரித்தவன் ஜான் மெக்கலே என்பதாக. அதே ஜான் மெக்கலே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த சிலபஸை எழுதிட்டு கடிதத்தை எழுதுகின்றான். இந்த சிலபஸை படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய தோல் இந்தியர்களாக இருக்கும், வெளித்தோல் இந்தியனாக இருக்கும், உள்ளே இரத்த ஓட்டங்களில் பிரிட்டிஷினுடைய இரத்தம் ஓடும் என்பதாக எழுதி வைத்து விட்டு மரணித்தான். இன்றைக்கும் அதே கடிதம் டெல்லியிலே இருக்கின்றது. நாம் இன்னைக்கு பார்க்கிறோம், பிள்ளை படிக்கிறான், என்ன படிக்கிறான் தெரியாது, எதுக்கு படிக்கிறான் தெரியாது. தாய்மார்கள் தன்னுடைய வேலை பளுக்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளை கையில போனை கொடுத்துறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுது, உட்கார்ந்து எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அத்தனை விஷயங்களையும் பார்க்கின்றது. எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்து பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைகள் ஒரு காலகட்டத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்வியலாக அதை மாற்றிக்கொள்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்முடைய குழந்தைகள் எப்படி வளர வேண்டும், எம்முடைய குழந்தைகள் இந்த பூமியிலே, எம்முடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகள் எப்படி இந்த பூமியிலே வளர வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. குழந்தை வளர்ப்பை பற்றி அதிகமாக இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நாம் அதில் தவறு இழைத்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தை வளர்ப்பதில் நாம் எங்கேயாவது தடுக்கி விழுந்தோம் என்று சொன்னால், வளரக்கூடிய சமுதாயம் பெயர் இப்ராஹிமாக இருக்கும், பெயர் அப்துல்லாவாக இருக்கும், இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் தான் எம்முடைய சமுதாயம் இன்றைக்கு மிக விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. யூடியூபை திறந்தோம் என்று சொன்னால், ஃபேஸ்புக்குகளை திறந்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத பல்வேறு விஷயங்கள் முஸ்லிம்களாக பெயர் அப்துல்லாவாக இருக்கு, பெயர் இப்ராஹிமா இருக்கு, பெயர் ஃபாத்திமாவா இருக்கு, பெயர் ஆயிஷாவா இருக்கு. இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இன்னைக்கு ரீல்ஸுகளை போடுவதை நாம் பார்க்கின்றோம். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட சமுதாயம், நாம் எப்படி வளர வேண்டும், நாம் எங்கு செல்ல இருக்கின்றோம், நம்முடைய சமுதாயத்தை எப்படி நாம் கட்டமைக்க வேண்டும் என்பதாக நாம் சொல்லி சொல்லி வளர்த்தால்தான் இந்த சமுதாயம் சீரான சமுதாயமாக மாறும். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் நாம் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றோம். மற்ற மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயக்கங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யா, இன்னைக்கு ரஷ்யா என்கின்ற ஒரு நாடு அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்களாக அன்றைக்கு ரஷ்யர்கள் இருந்தார்கள். யுஎஸ்எஸ்ஆர் என்பதாக சொல்லுவார்கள். அந்த யுஎஸ்எஸ்ஆரில் தான் இன்றைக்கு நாம் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் ஆதாரங்களை தேடக்கூடிய சஹீஹுல் புகாரி அதே ஊரில் தான் ஒரு இமாமால் எழுதப்பட்டது. புகாரா, இமாம் புகாரி பிறந்த ஊர் ஏதோ ஒரு சவுதியோ, ஏதோ ஒரு ஈராக்கோ, ஏதோ ஒரு பக்தாதோ கிடையாது, இஸ்லாமிய நாடுகளும் கிடையாது.
அரபு பேசக்கூடிய மொழிகளுடைய மக்களும் கிடையாது. இமாம் புகாரி எழுதிய அந்த இமாம் புகாரி USSR ரஷ்யாவிற்கு சொந்தமான, அன்றைக்கு ரஷ்யாவாக இருந்தது, புகாரா என்கின்ற நாட்டிலே தோன்றுகின்றார்கள். அவர்கள் கிதாபுகளை எழுதுகின்றார்கள். மங்கோலிய படையெடுப்புகளுக்கு பின்னால் USSRல் ஒரு சட்டம் இயற்றப்படுகின்றது, முஸ்லிம்களாக வாழக்கூடாது. இன்றைக்கு நமக்கு எப்படியெல்லாம் சட்டங்கள் விதிக்கப்படுகின்றதோ அதே போன்று அன்றைக்கு USSRல் சட்டங்கள் விதிக்கப்பட்டது. ஹிஜாபை போடக்கூடாது, பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, குழந்தைகள் மக்தபிற்கு செல்லக்கூடாது, பாங்கு சத்தங்கள் வெளியே கேட்கக்கூடாது, தொழுகைகளை மொத்தமாக கும்பலாக ஜமாத்தாக தொழுவக்கூடாது என்பதாக இஸ்லாத்திற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கு எதையெல்லாம் எதிராக செய்ய முடியுமோ அந்த சட்டங்களை எல்லாம் போட்டார்கள். மக்தபுக்கு அனுப்பக்கூடாது, இப்படி சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த இமாம்கள் யோசித்தார்கள், இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த மக்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் பெயர் தாங்கிகளாக மாறிவிடுவார்கள். பெயர் இப்ராஹிமா இருக்கும், பெயர் அப்துல்லாவா இருக்கும், பெயர் அளவில் தான் மார்க்கம் இருக்குமே தவிர அவர்களுடைய உள்ளத்தில் மார்க்கம் இருக்காது. எதையாவது செய்யணும். ஆனால் அங்கிருந்த மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் அரசாங்கம் ஃப்ரீயா விட்டுருந்துச்சு. அவர்களை எலாபரேட்டாக, அவர்களுக்கு அந்த விஷயத்தில் கடினத்தன்மை இல்லாமல் மெத்தன போக்காக விட்டிருந்தார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜனாசாக்களை அடக்கிக் கொள்ளலாம். இதை யோசித்த இமாம்கள் ஒவ்வொரு கபிரிஸ்தானிலும் அடியிலே தோண்டி கீழே மக்தப் மதரசாக்களை அமைத்தார்கள். குழந்தைகளை ஜனாசாவை போன்று கட்டி அந்த குழியிலே இறக்கிவிட்டு மேலே மண்ணை போட்டு மூடி விடுவார்கள். குழந்தைகள் கீழே செல்லுவார்கள். கீழே மக்தப் மதரசாக்கள் இருக்கும். கீழே உட்கார்ந்து மக்தப் மதரசாக்களிலே உட்கார்ந்து குழந்தைகள் கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு நாள் வெகுண்டெழுந்து வெளியே வந்தார்கள். USSR என்கின்ற மிகப்பெரிய அந்த ரஷ்யா, சோவியத் யூனியன் சுக்குநூறாக ஒடுங்கியது, சுக்குநூறாக நொறுங்கியது. அதுதான் இன்றைக்கு கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற பல நாடுகளாக மாறியது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அது போன்ற எந்த ஒரு கடுமையான சட்டங்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே கொடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய்மார்கள் குழந்தைகளை மதரசாக்கு அனுப்புவதில் நமக்கு எவ்வளோ கஷ்டம். பிள்ளைங்களை தினமும் நம்ம மதரசாக்கு அனுப்புறது கிடையாது. எத்தனை தாய்மார்கள் தினமும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதை போன்று மதரசாக்களுக்கு அனுப்புகிறோம். உங்கள் கட்டுப்பாட்டில் தான் பிள்ளைங்க இருக்காங்க. எத்தனை பிள்ளைங்களை மதரசாவுக்கு 5 மணிக்கு அனுப்புகிறோம். 5:30 தான் மதரசாக்கே வரான். 6 மணிக்கு மதரசா முடிஞ்சிருது. பையன் வர்றதே 5:30. மதரசா ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. பையன் வர்றது 5:30. அந்த அரை மணி நேரத்தில் எப்படி உஸ்தாதுமார்கள் பாடங்களை சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற கடுமையான விஷயங்கள் எமக்கு மத்தியிலே பாயவில்லை. ஆதலால் நாம் எல்லாம் இதை ஒரு அசட்டைத்தனமாக, மெத்தன போக்காக, மக்தபு மதரசா தானே லீவு போட்டுக்கலாம், மக்தபு மதரசா தானே விட்டுட்டு போகலாம், மக்தபு மதரசா தானே என்கின்ற கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பிக்கின்றோம். இதே மாதிரி ஸ்கூல் தானேன்னு விட்டுட்டு போவோமா? பள்ளிக்கூடம் தானே ஒரு நாள் லீவு போடு அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் இஸ்லாமிய கல்விக்கு நாம் கொடுக்கவில்லை? இஸ்லாம் எந்த ஒரு இடத்துலையும் இஸ்லாமிய கல்வி, மார்க்க கல்வி, உலக கல்வி என்பதாக பிரிக்கவில்லை. இஸ்லாத்தில் நின்று கொண்டு கெமிஸ்ட்ரியை படி, இஸ்லாத்தில் நின்று கொண்டு பிசிக்ஸை படி, இஸ்லாத்தில் நின்று கொண்டு ஜியோகிராஃபியை படி. இப்படிதான் இஸ்லாம் பல்வேறு விஷயங்களை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்கள் வானங்களை பார்க்கவில்லையா? நீங்கள் வானங்களை பார்த்து ஆராயவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நீங்கள் பூமியை பார்க்கவில்லையா?
அதை நினைத்து நீங்கள் ஆராயவில்லையா என்பதாக கேட்கின்றான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? குர்ஆனை விட்டு மார்க்கத்தை விட்டு உலக கல்விதான் எனக்கு பெரியது, மார்க்க கல்வி எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்பதாக விட்டுவிடக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்குகின்றார். அதனுடைய நிலை என்ன தெரியுமா? கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 100 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரே ஆட்சிக்கு கீழாக இருந்தார்கள். அந்த ஆட்சியை உடைப்பதற்காக அன்றைக்கு ஒரு சில திட்டங்கள் தீட்டப்பட்டது. அதுதான் மார்க்க அறிவு இல்லாத இளைஞர்களை கையில் எடுப்பது. இன்னைக்கு எப்படி நம்முடைய குழந்தைகளை ஜெர்மன்ல போய் நம் குழந்தைகள் படித்தா எப்படி நம்ம பார்க்குறோம் பிரம்மாண்டமா, எப்படி பிரான்ஸ்ல போய் படித்தா எப்படி பிரம்மாண்டமா பார்க்குறோம், அது போன்று அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பக்தாதிற்கு வந்து படித்துக் கொண்டிருந்த நாட்கள். அந்த காலகட்டத்தில் சில இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சில சட்டங்களை தீட்டுகின்றார்கள். ஜெர்மனியிலும் பிரான்சிலும் சில ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து இந்த குழந்தைகளை, இஸ்லாமிய குழந்தைகளை நாம் அழைத்து இஸ்லாம் ஒரு தேவையற்ற மார்க்கம் என்பதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதாக அழைத்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அதில் துருக்கியை சேர்ந்த சில இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூட தெரியாத இளைஞர்கள் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு மனதிலே ஊட்டப்படுகின்றது இஸ்லாம் தேவையற்ற மார்க்கம் என்பதாக. அவங்களுக்கு தான் மார்க்கம் தெரியாது, என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அதை அப்படியே முழுமையாக நம்ப ஆரம்பித்தார்கள். அத்தா துரு கமால் பாஷா என்கின்ற ஒரு கேடுகட்ட ஒரு மனிதன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை சுக்குநூறாக உடைத்தான். இன்னைக்கு வரைக்கும் 100 வருடங்களை தாண்டி விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த உடைந்த சுக்குநூறுகள் திரும்ப திரும்ப சுக்குநூறாகத்தான் உடைகின்றதே தவிர அந்த சுக்குநூறுகள் என்றைக்கும் ஒட்டக்கூடிய நிலையிலே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள் மார்க்கத்தை படிக்கலைன்னா அவங்களுக்கு மட்டும் லாஸ் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல். இந்த குழந்தைகளை வெறும் மதரசாக்களில் மாத்திரம் முடித்து விடாமல் இந்த குழந்தைகளை மேற்படிப்புக்கு கொண்டு சென்று ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.